வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். இன்றைக்கி கரூரில் நடந்த தாவேகா பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 38 பேருக்கு மேலே பலியாகியிருக்காங்க. அதில் பெரும்பாலும் பெண்கள், குழந்தைகள் 6 பேர், பெண்கள், பெரியவங்க இப்படின்னு சொல்லிட்டு 38 பேருக்கு மேலே பலியாகிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இது தமிழகத்தை மட்டுமல்ல, இந்தியாவே உலுக்கியிருக்கு. பிரதமர் மோடியிலேருந்து பல கட்சி தலைவர்கள் எல்லாருமே இதுக்கு வருத்தத்தை தெரிவிச்சிட்டு வராங்க. இதில் யாரை குறை சொன்னாலும் போன உயிர் போனது தான். வருமுன் காப்போங்கிற மாரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எச்சரிக்கையாக இருக்கிறது தான் என்றைக்குமே நல்லது. இனிமே நடவடிக்கைகள் எடுத்து இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுத்துக்கணும். ரீசெண்டாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கூட்ட நெரிசல்னால் இறந்த விபத்துகள் எதுவும் கேள்விப்பட்டதில்லை. இந்தியா முழுக்க அங்கங்கே நடந்திருக்கு. கும்பமேளா, ராஜஸ்தானில் ஒரு சம்பவம், ரீசெண்டாக கர்நாடகா பெங்களூரில் கூட கிரிக்கெட் வீரர்கள் அந்த வின் பண்ண பிறகு ஊர்வலம் நடத்தினாங்க. அப்போது ஒரு கூட்டத்தில் நெரிசலில் மக்கள் இருந்தாங்க. அப்போ ஹைகோர்ட்டு கூட, கர்நாடகா ஹைகோர்ட்டு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. இதற்கு முழுக்க முழுக்க கிரிக்கெட் டீம் தான் பங்கேற்கணும், பொறுப்பேற்கணும். ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம்னா நிகழ்ச்சிக்காரவங்க தான் இதுக்கு பொறுப்பு. அதே போல் கர்நாடகாவில், ஆந்திராவில் புஷ்பா 2 படம் ரிலீஸ் அப்போ அல்லு அர்ஜுன் ஒரு தேட்டருக்கு போனது, அப்போவும் கூட்ட நெரிசலில் பலியானாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 38 பேருக்கு மேலே பலியாகிருக்காங்கன்னா இதுக்கு 3 பேர் மிக முக்கிய காரணம். ஒன்று, பிரச்சாரத்தை நடத்தின தாவேகா மாவட்ட செயலாளர், அப்புறம் தலைவருங்கிற முறையில் அவருக்கும் இதில் பொறுப்பு இருக்குது. 2, கவர்மெண்ட்டு, காவல்துறை எச்சரிக்கையாக இருந்திருக்கணும். 3வது, மக்கள். இது 3வது வாரம் அந்த பிரச்சாரம் நடக்குது. முதல் வாரத்திலேருந்தே காவல்துறை சொல்லிட்டு தான் வருது, குழந்தைகள், கர்ப்பிணிகளைலாம் கூட்டத்துக்கு வராதீங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் வர வேணாம், பெரியவங்க, வயசானவங்கள்லாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த கைட்லைன் சொல்லிக்கிட்டே தான் வராங்க. கட்சி சார்பாகவும் அதை சொல்லிட்டு தான் வராங்க. ஆனால் அதையும் மீறி என் பிள்ளை பார்க்கணுன்னு வச்சு, என் பையன் பார்க்கணுன்னா அப்படின்னு தூக்கிட்டு கூட்டத்தில் நிற்கிறது யாரை குறை சொல்ல முடியும்? அப்புறம் எப்போயுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு சினிமா மேலே ஒரு மோகம் உண்டு. அது சினிமா நடிகர்கள் மேலே உள்ள அலாதி பிரியம். இவ்வளோ நாள் திரையில் பார்த்தோம், அவரை நேரில் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வ மிகுதியில் இவ்வளோ கூட்டம் கூடிடுது. ஆனால் அந்த கூட்டத்தை சரியாக கையாளணும். இதில் உள்ள அடிப்படை தவறுகள் என்னென்னு பார்த்தோம்னா, முதல்ல தாவேகா சார்பாக என்னென்ன பிரச்சனைகள்னு பார்த்தோம்னா, விஜய் நாமக்கல்லில் இன்றைக்கி காலையில் 8:45 பேசுகிறேன்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வருது. சனிக்கிழமை காலையிலங்காட்டும் 8:45 பேசுவாரான்னு எனக்கு நேற்றுக்கே ஒரு டவுட் வந்துச்சு. 8:45 பேசணும்னா சென்னையிலேருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும்? நைட்டு அதிகாலையில் 4 மணிக்கு, 5 மணிக்கு, இல்லை 6 மணிக்காவது கிளம்பி வந்தால் தான் ஃப்ளைட்டு, தனி ஃப்ளைட்டு போல் தான் பிடிச்சி வராரு. அப்படி வந்தால் தான் இடத்துக்கு வர முடியும். 8:45ங்கிறது நீ 9:45 லேட்டாக வரலாம், ஒரு 1 ஹவர் அதிகபட்சம். சரி, 10:45, 10 மணி அந்த நேரத்துக்காவது வரணும். 8:45 பேசுகிறேன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு 2 மணிக்கு வந்தால், எப்போயுமே கூட்டம் ஒரு இடத்துல கூடுதுன்னா அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் கூட்டம் அதிகமாகிட்டே தான் இருக்கும். லேட்டாக அந்த லேட்டாக கூட்டம் அதிகமாகிறது தான் இந்த விபத்துக்கு காரணம். அது எந்த அர்த்தத்தில் 8:45 பர்மிஷன் வாங்கிட்டு 8:45 தான் சென்னையிலேருந்தே ஃப்ளைட்டில் கிளம்புறாரு. அப்போ என்ன ஒரு பிளானிங்னு புரியல. அப்போ கூட்டம் அதிகமாகட்டும், எல்லோரும் வெயிட் பண்ணணும்னு பண்ணுறாங்களா? இது திட்டமிட்டே நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சுமார் 2:30 மணிக்கு நாமக்கல்லில் பேசிட்டு கரூருக்கு போகும்போது அந்த காட்சியை பார்க்கும்போது நமக்கே என்ன இப்படிலாம் நடந்துக்கிறாங்கன்னு தோணுது. அது என்னென்னா, அந்த பைபாஸ் ரோட்டில் ஒரு பிரச்சார பஸ்ஸில் வராரு. ஆப்போசிட் ரோட்லேயும் ஒரு குரூப்பு பைக்கில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு 50-60 பைக்கில் வராங்க. பைபாஸில் ஒன் வேல ஆப்போசிட்டில் வந்தால் எப்படி அந்த வழியாக போகிறவன் காரு, பஸ்ஸெல்லாம் எப்படி போக முடியும்? அதை நிறுத்தியாவது ஒழுங்குபடுத்தி இந்த மாதிரிலாம் வராதீங்கன்னு சொல்லணும். இவரும் கை காய்ச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டே வந்தால் கூட்டம் கூடட்டும், நம்மளுடைய மாசை காமிக்கிறோம், க்ரௌடை காமிக்கிறோங்கிற ஒரு வேலையாக செய்கிற மாதிரி தான் எல்லாம் தோணுது. கரூரில் 12 மணிக்கு பேசுகிறேன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கினேன். கரூரில் என்னென்ன தவறுகள், அங்கே எப்படி பர்மிஷன் வாங்கியிருக்காங்கன்னா, வேலுச்சாமிபுரம் அந்த பேச வேண்டிய இடம், 12 மணிக்கு பேசுகிறேன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு அதுலேயும் 10,000 பேர் கூடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அனுமதி வாங்கியிருக்காங்க.
அதனால வந்து 500 போலீஸ் அங்கே அலோகேட் பண்ணி பந்தோபஸ்து ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கோர விபத்து நடந்த பிறகு, கூட்ட நெரிசல்ல இவ்வளோ பேர் இறந்த பிறகு, எங்களுக்கு வந்து கூட்டல் என்னது குறுகலான இடத்துல பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இப்படியான நெரிசல் நடந்திருக்கு. நாங்கள் கேட்ட இடத்துல கொடுக்கலங்க. நீங்கள் கேட்ட இடத்துல கொடுக்கலன்னா ஏன் நீங்கள் நடத்துகிறீங்க? வேறு இடம் வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டு வேண்டியதானே. இப்போ திருப்பி கவர்மெண்ட்டை குறை சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. முதல்ல திட்டமிட்ட நேரத்துக்கு ஒரு மீட்டிங்கை முடிக்காமல் இவ்வளோ டிலே பண்ணி நடத்துறதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் வந்து அடுத்த கட்ட விசாரணையில் தான் தெரியும். இவ்வளவு நடந்து விஜய் அவர்கள் ஒரு வருத்தம்னு கூட தெரிவிக்காமல், இன்னமும் ரிப்போர்ட்டரை பார்க்காம, ஒரு பேட்டி கூட கொடுக்காம போகிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. மோடியிலேருந்து, முதலமைச்சர்லேருந்து, எதிர்க்கட்சி தலைவர்லேருந்து எல்லாரும் இரங்கல் வருத்தம் தெரிவித்த பிறகு கடைசியாக ட்விட்டரில் சென்னை வந்த பிறகு இவருடைய வருத்தத்தை பதிவு செய்கிறார். உங்கள் பிரச்சார கூட்டத்தில் நடந்த ஒரு விபத்து ஆளாக நீங்கள் தான் வருத்தம் தெரிவிச்சிருக்கணும். இதுவே வந்து மிகப்பெரிய தவறு. முதல்ல தைரியமாக வெளில வந்து பேட்டி கொடுங்க. நாளைக்கு எப்படி இருந்தாலும் கரூர் மக்களை சந்திக்க வேணாமா? உடனடியாக சென்னை போனதே வந்து ஒரு விமர்சனமாகும் உங்களுக்கு. அட்லீஸ்ட் திருச்சியிலையாவது தங்கி அடுத்த நாள் வந்து பாதிக்கப்பட்டவங்கள பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போனாலாவது அந்த பிரச்சனையின் வீரியம் குறையும். அடுத்து மக்கள் ஏன் இவ்வளோ கூட்டம் கூடி பார்க்குறாங்கன்னு புரியல. அந்த காலத்தில் எம்ஜிஆர், கருணாநிதி பார்க்க கூட்டம் வந்துச்சு, நடிகரை பார்க்க கூட்டம் வந்துச்சு. நான் அப்போ மீடியா வந்து ரொம்ப கம்மி. இப்போ எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, யூடியூப் இருக்குது, எந்த ஒரு விஷயத்தையும் லைவாக பார்க்கலாம். பொழுதேன்னைக்கும் நியூஸும் ஓடிட்டே இருக்குது. அப்படி இருந்தும் நேரில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இவ்வளோ கூட்டம் கூடி நம்மளா போய் ஒரு விபத்தை வாங்கிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. கூட்டம் அதிகமாக இருக்கும். சின்ன பிள்ளைங்கள கூப்பிட்டு வராதீங்க, குழந்தைங்கள கூப்பிட்டு வராதீங்கன்னு சொல்லும்போதே கவர்மெண்ட்டும் சொல்லுது, கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க. அதையும் மீறி கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்து விஜயை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நின்னேன். இன்றைக்கி அநியாயமாக 6 குழந்தைங்க இறந்துருக்கு. இனிமேலாவது மக்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படணும். இந்த சினிமா முகத்தை விட்டுட்டு அறிவுபூர்வமாக யார் செயல்படுறா, ஆக்கப்பூர்வமான விஷயம் என்ன, அப்படி பார்த்து சிந்தித்து செயல்பட்டால் நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.